பட்டாசு விவகாரத்தில் மக்களின் உயிர்தான் முக்கியம் எனவும் மக்களின் உயிருக்கு பாதுகாப்புடன் தான் பட்டாசு தொழில் நடைபெறுகிறது என்றார். மேலும் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை விட பட்டாசு தொழிலில் ஏற்படும் உயிரிழப்பு மிகவும் குறைவுதான் என்றார். மக்களின் உயிர்கள்தான் முக்கியம் என்றால் வாகனங்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று விருதுநகரில் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் 4 பேர் மீது மத்திய உள்துறை இணையமைச்சரின் மகன் கார் ஏற்றி படுகொலை செய்த கொடுமை நடைபெற்றது. அந்த விவசாயிகளை சந்திக்க சென்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களை கடந்த 2 நாட்களாக வீட்டுக்காவலில் வைத்திருப்பது ஜனநாயக விரோத போக்கு என்றார். இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சத்தீஸ்கர் முதல்வர், பஞ்சாப் முதல்வர் லக்னோ வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது, இது ஜனநாயக படுகொலை என விமர்சனம் செய்தார். இந்தியாவில் சர்வாதிகார ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கு மிக தெளிவான ஹிட்லர் அரசு வந்துவிட்டது முன்னுதாரணமாக பார்க்க முடிகிறது. இதை காங்கிரஸ் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். மேலும் பேசிய மாணிக்கம் தாகூர், ஏழை மக்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மிகவும் அவமானகரமாகவும் மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சித்து இருக்கின்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானையும் விருதுநகரில் நடைபெறுகின்ற 100 நாள் திட்டத்தை பார்க்க வர வேண்டும் என மாணிக்கம் தாகூர் எம்பி அழைப்பு விடுத்தார். மேலும் பேசிய அவர், வாழ்வாதாரத்தை குலைப்பதற்காக நடக்கின்ற மிகப்பெரிய சதியிலேயே பங்காளிகளாக அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்து இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது என்றார். பாஜகவை பொறுத்தமட்டில் மக்களுக்கு சம்பந்தமில்லாத போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் திசை திருப்புவதற்குத்தான் இந்த போராட்டம் என்பது ஒரு பகுதி என்றார். மேலும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு பிரச்சனையில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவே கோவில் திறப்பு போராட்டத்தை பாஜக அறிவித்திருக்கிறது என குற்றம் சாட்டிய மாணிக்கம் தாகூர், இந்த போராட்டத்தை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றார். நீட் தேர்வு தொடர்பாக முன்னாள் நீதிபதி ஏ.கே. ராஜன் அறிக்கையின் உண்மை வெளிவரும்போது மற்ற மாநிலங்களும் நீட் எதிர்ப்பு நிலையை அரசுகள் எடுக்கும் என்றார். தமிழகத்தில் மட்டும் நீட் எதிர்ப்பு என்பது ஒன்று உள்ளது என்றார். மற்ற மாநிலங்களில் நீட் எதிர்ப்பு என்பது இல்லை என்றார். பேசிய மாணிக்கம் தாகூர், சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை விட பட்டாசு தொழிலில் ஏற்படும் உயிரிழப்பு மிகவும் குறைவுதான் என்றார். மக்களின் உயிர்கள்தான் முக்கியம் என்றால் வாகனங்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என்றார். பட்டாசு தொழிலை அந்நிய செலாவணி ஈட்டும் தொழிலாக மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர பட்டாசு தொழிலை குற்ற தொழிலாக பார்க்க வேண்டாம் என மாணிக்கம் தாகூர் எம்பி வேண்டுகோள் விடுத்தார். கொரோனாவுக்கு பின்பு சீன பட்டாசுகள் உலக மக்கள் வாங்க தயங்குகிறார்கள் என்றார். மேலும் பட்டாசால் மாசு ஏற்படுகிறது என்ற ஒரு தவறான புரிதல் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சிவகாசி பகுதிக்கு நேரில் வந்து பட்டாசு ஆலைகளை பார்க்க வேண்டும் என மாணிக்கம் தாகூர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது சிவஞானபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, நகர தலைவர் வெயிலுமுத்து, விருதுநகர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். துறை இணையமைச்சருடைய மகன் காரேற்றி படுகொலை செய்த கொடுமை நடைபெற்றது. அந்த விவசாயிகளை சந்திக்க சென்ற காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களை கடந்த 2 நாட்களாக வீட்டுக்காவலிலே வைத்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு. யோகியினுடைய அரசு தொடர்ந்து ஜனநாயக விரோத போக்கிலே ஈடுபட்டு திருமதி பிரியங்கா காந்தி அவர்களை மட்டுமல்லாமல் மற்ற எந்த எதிர்க்கட்சிகளையும் வருவதற்கு இடமில்லாமலும் அவர்களை கைது செய்வதுமாக இருப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையிலே சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு பூபேஷ் பகேல் அவர்கள் விமான நிலையத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டார். இன்று திரு ராகுல் காந்தி அவர்களும் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் அவர்களும் பஞ்சாப் முதலமைச்சர் திரு சைனி அவர்களும் டெல்லியிலிருந்து
லக்னோ வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை டெல்லி விமான நிலையத்திலேயே அனுமதிக்கக்கூடாது என்று உத்தரவு வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது ஜனநாயகம் படுகொலைக்கு முதல் அடியாக கடைசி அடியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலே சர்வாதிகார ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான மிக தெளிவான, ஹிட்லர் அரசு வந்துவிட்டது என்பதற்கான மிக தெளிவான முன்னுதாரணமாக இதை பார்க்க முடிகிறது. இதை காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். சரியா? ஏழை மக்களுடைய, அதுவும் குறிப்பாக சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறவருடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மிகவும் அவமானகரமான விதமாகவும் மிகவும் தரம் குறைந்த விதத்திலும் அதை பற்றி விமர்சித்திருக்கின்ற பாஜகவினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களையும், நாம் தமிழருடைய தலைவர் சகோதரர் சீமான் அவர்களையும், பெருந்தலைவர் பிறந்த மண் விருதுநகர் மாவட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒரு கிராமத்தில் வந்து பார்க்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்வாதாரத்தை குலைப்பதற்காக நடக்கின்ற மிகப்பெரிய சதியிலே பங்காளிகளாக அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் சேர்ந்திருப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த சதி வலையிலே அவர்களும் பின்னப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்களும் அதில் இருக்கிறார்களா என்பதை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் நடக்கின்ற வேலையை பார்த்து அந்த தாய்மார்களோடு இருந்து பேசி, அவர்களுடைய பெரியோர்களோடு இருந்து பேசி தெளிவு பெறுவார்கள். ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கும் மக்கள் அவர்களோடு பேசும் பொழுதுதான் அவர்களுக்கு அது புரியும் என்பதையும், சென்னையில் அமர்ந்து கொண்டு சினிமா செட்டில் அமர்ந்து கொண்டு பேசுவது சீமானுடைய பழக்கமாக இருக்கலாம், அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்த திரு அண்ணாமலை அவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேண்டுமானாலும் தெரியலாமே ஒழிய தாய்மார்களுடைய உழைக்கின்றவர்களுடைய உழைப்பை பற்றி கேவலமாக பேசுவது மிகவும் வருத்தத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கதும் கூட. பாஜகவை பொறுத்த மட்டுமே மக்களுக்கு சம்பந்தமில்லாத போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் திசை திருப்பதற்காக தொடர்ந்து சங்கிகளுடைய தொடர் முயற்சியிலே இது ஒரு பகுதி. பெட்ரோல் டீசல் விலை முட்டி ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்திலும் கொரோனா காலத்திலே பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கேஸ் விலையை கூட்டி 1000 ரூபாயை மாற்றியிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக கோயில் வாசல் திறக்கவில்லை, கோயில்களை அரசு எடுத்துக்கொள்வது தவறு என்றெல்லாம் பேசுவது இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி நேரத்திலும் இப்படி பேசினார்கள். மக்கள் அது பாஜகவினுடைய இந்த திட்டத்தை நிராகரிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் பெரும் பணக்காரர்களுக்கு, குறிப்பிட்ட விதத்தில் பெரும் பணக்காரர்களாக இருக்கின்றவர்களுக்கு மட்டும் உதவுகின்ற வகையிலே தான் பொருளாதார அமைப்பை உருவாக்க வேண்டும் நினைக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் மற்ற இயக்கங்களை பொறுத்த மட்டிலும் சமமான ஏழை நடுத்தர மக்களுக்குள்ள சமமான பொருளாதார நிலையை உருவாக்க வேண்டும் என்பதில் முயற்சியிலே ஒரு பங்கு தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்பட்டால் ஏறக்குறைய 20 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதனை தொடர்ந்து வலியுறுத்தியதனுடைய இது சட்டமாக இருப்பதால் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வர வேண்டும். அதற்கு அவர்களுக்கு ஆதரவில்லை என்பதனால்தான் பாஜக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சதிவலையிலே பெரும் பணக்காரர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விவசாய சட்டத்தினுடைய வாயிலாக பெரிய வகையிலே கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்துக்குள் நுழையப் போகின்றன. அதனுடைய விளைவாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நடத்துவதை தடுப்பதற்கான சதித்திட்டங்கள் நடைபெறுகின்றன. அமைச்சர்களுடைய நிலை மகாராஷ்டிராவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நானா பட்டோலே அவர்கள் இதற்காக ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நீட் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தமிழக அரசினுடைய அதே நிலையை மகாராஷ்டிரா அரசும் எடுக்க இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அரசுக்கும் இது தெரியும் பொழுது இந்த நீதிபதி ராஜன் அவர்களுடைய அறிக்கை உண்மை வெளிவரும் பொழுது இதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும். ஆனால் இதற்கு நடுவில் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுதெல்லாம் நீட் நடக்கப் போகிறதோ அது இந்த முடிவு வருவதற்கு காலம் தாழ்த்தப்படலாம். ஆனால் அதற்குள்ளாக நடக்கப் போகின்ற ஒவ்வொரு தேர்விலும் தேர்வு பெற வேண்டியது நம்முடைய குழந்தைகளுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த மட்டிலே இதற்கான முயற்சி தமிழக அரசு எடுத்திருக்கின்ற முயற்சியை நாம் அனைவரும் சேர்ந்து, தமிழகமும் சேர்ந்து மற்ற மாநிலங்களும் சேர்கின்ற மகாராஷ்டிரா மாநிலமும் இதில் சேர்ந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது மிக தெளிவான நிலை. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியிருந்த அதே நிலை தான்.
மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். நீட்டிலே இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்பதை மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. அந்த நிலையை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும். இருக்கின்ற நீட்டுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலங்கள் என்பதும் நீட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற மாநிலங்கள் என்பதும் இப்பொழுது ஒரே மாநிலம் தான். தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் எதிர்ப்புங்கிறதே இருக்குது. எந்த மாநிலத்திலையும் நீட் எதிர்ப்புங்கிறதே கிடையாது. இப்போ மகாராஷ்டிரத்தில் அடுத்த மாநிலம் வந்துருக்கு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இது ஏன் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு பெரிய வலுவூட்டியதாக இருந்தது? ஏனென்றால் மாணவி அனிதாவுடைய போராட்டமும் அதற்கு பின்னால் அவர் செய்த தியாகமும் தான். அதனால் என்னென்னா இங்கு பார்க்கின்ற களம் என்பது வேறு, மற்ற மாநிலங்களில் பார்க்கின்ற களம் என்பது. நான் ஒரு கட்சியை சார்ந்திருப்பதனால் என்னுடைய நிலை என்பது இங்கு இருக்கின்ற களத்தை நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலம் என்ன நிலை எடுக்கிறதோ அதே நிலையை நான் இங்கே எடுக்க வேண்டும் என்ற இந்த கட்டாயம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்களுடைய நிலை என்பது, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் நிலை என்பது தமிழக களத்தை ஒட்டியதாக நான் பார்க்கிறேன். யாருமே மறுக்கல. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது மக்களுடைய உயிர் தான் முக்கியம். ஆனால் மக்களோட உயிரை பாதுகாப்பாக நடக்கிற தொழில் இது. டெய்லி எந்த பட்டாசு இதுவும் இந்தியாவில் இருக்க எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குதோ, டெய்லி கார் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கோ, அதில் உயிரிழப்புகளை விட 0.001% தான் பட்டாசுனால உயிரிழப்பு நடக்குது. அதனால் உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிரிழப்பு தான் முக்கியம்னா வாகனங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும் இந்தியாவில் நம்ம பொறுத்த வரைக்கும். அதில் புகை பற்றியோ அல்லது பொல்யூஷன் பற்றியோ சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கும் என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரியும். ஐஐடியினுடைய ரிப்போர்ட் 26 விஷயங்கள் டெல்லியிலே மாசு அதிகமாக உருவாக்குகின்றன. 26 விஷயங்களிலே 6 காரணிகள் மிக அதிகமாக டெல்லியிலே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே மிகப்பெரிய அளவில் மாசு சேர்ப்பது. அதில் 26ஆவதாக இருப்பது பட்டாசு. முதல் 6 இன்னொரு படி நான் மேலே போய் சொல்கிறதுங்கிறது டெல்லியில் இருக்க அதிகாரிகள்கிட்டையும் சரி, அமைச்சர்கள்கிட்டையும் சரி, இது இந்தியாவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஏர்ன் பண்ணக்கூடிய, அதாவது என்னோட பெரிய வகையில் இந்தியாவுக்கு பெரிய ஓப்பனிங் வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு ஷேர் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. இதை ஒரு குற்ற இண்டஸ்ட்ரியாக பார்க்காதீங்க, குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியாகவே பார்க்குறது. அந்த கண்ணாடியிலே பார்க்காதீங்க. நீங்கள் என்னட்டுனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருடைய பார்வையுமே என்னட்டுனா இது ஒரு இது தப்பு நடக்குதுங்கிற பார்வையை விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரி தெர் இஸ் அ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உலகளாவிய பல இடங்களிலே இது சைனாவுடைய பட்டாசை இப்பொழுது உலக நாடுகள் வாங்க தயங்குகின்ற நேரத்தில், இப்போ கொரோனா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் உள்ள பிரச்சனை இல்லை, கொரோனா போஸ்ட் கோவிடில் உள்ள பிரச்சனை இல்லை, சைனாவோட பொருளை வாங்குறதுக்கு மேலை நாடுகள் தயாராக இல்லை. ஆனால் பட்டாசு வேறு யாருமே தயாரிக்கலையே. சைனாவை தவிர சைனாவை விட்டால் சிவாஜி மட்டும் தான் தயாரிக்க முடியும். இந்த சூழலில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் என்னென்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், படித்த ஐபிஎஸ் அதிகாரிகள், அதிகாரிகள் எல்லாருமே என்னென்னா இந்த புரிதல் இல்லாமல் அவங்க பார்க்குறவனுடைய விளைவாக இதை ஒரு குற்றமாக பார்க்குறாங்க. அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். பட்டாசு தொழில் பற்றியும் பட்டாசால் மாசு ஏற்படுகிறது என்ற ஒரு தவறான புரிதலை வைத்துக்கொண்டு இருக்கின்ற சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிவகாசி மக்களுடைய சார்பாகவும் சிவகாசி விருதுநகர் மற்றும் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இங்கு நீங்கள் தயவுசெய்து சிவகாசி பட்டாசு தயாரிக்கின்ற முறையை பார்க்க வேண்டும். இதை சார்ந்திருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களை சிவகாசிக்கு அழைக்கிறேன். தயவுசெய்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் சிவகாசிக்கு பார்க்க உங்களை அழைக்கிறேன்.